யோவான் எழுதின நற்செய்தி 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின நற்செய்தி 2வது அதிகாரம் 10வது வசனம். எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல. வாழ்க்கை என்பது ஆரம்பம் நல்லா தான் இருக்கும், திருப்தியானது போல தான் தெரியும். திடீர்னு கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் காலியான மாதிரி எல்லாம் வெறுமையாக போயிடும். நான் சொல்றது புரியுதா? இதுதான் எங்கே நடந்தது? கானாவூர் கல்யாண வீட்டில். கல்யாணத்தின் ஆரம்பம் எப்படி இருந்துச்சு? ஆமாம், அன்னைக்கு இந்த பாட்டு இருந்தால் இதை தான் பாடியிருப்பாங்க. கல்யாணம் கல்யாணம் கானாவூர் கல்யாணம், கர்த்தர் இயேசு கலையுடனே கலந்து கொண்ட கல்யாணம் அப்படின்னு சீடர்கள்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க? பாடிட்டு போயிருப்பாங்க. ஆரம்பம் நல்லா தான் இருக்கும். வாழ்க்கை என்பதும் அப்படித்தான். பிறக்கும் போது மனுஷன் நல்லாத்தான் பிறக்கிறான், நல்லாத்தான் எல்லாம் போதும். ஆனால் திடீர்னு என்னவாயிடுது? புயல் ஆயிடுது, வெறுமை ஆகிடுது. ஆனால் இயேசு வந்துட்டாருன்னா வாழ்க்கையின் முடிவு வர அது நல்ல ரசமா இருக்கும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லே. இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை இறுதி வர நல்ல ரசமா இருக்கும். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து கை கொடுத்து கேளுங்க, இயேசுவுக்கு உங்களை முழுவதும் கொடுத்துட்டீங்களா? உங்க வாழ்க்கை நல்ல ரசமா? உங்களுக்கு மாத்திரல்ல, நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னா இந்த அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள போறோம். அல்லேலூயா. முதலாவது வாசிக்கலாம், 2வது வசனத்தை வாசிப்போம். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நான் சொல்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு புரிஞ்சிட்டு. ஆமாம், வாழ்க்கையில் யாருக்கு நம்ம இதயத்தை திறந்து கொடுத்துருக்கணும்? இயேசு உங்க வாழ்க்கையில் என்ன செய்யப்பட்டிருக்கணும்? அழைக்கப்பட்டிருக்கணும். அல்லேலூயா. கூப்பிடணும், வாரும் வாருமையா போதகரே வந்த மீடம். வாருமையான்னு என்ன செய்யணும்? கூப்பிடணும். இந்த கல்யாண வீட்டுக்காரன் நல்ல காரியம் ஒன்று செஞ்சான். யாருக்கு பத்திரிக்கை வச்சானோ இல்லையோ, முதல் பத்திரிக்கை யாருக்கு வச்சுட்டான்? நம்மெல்லாம் கடைசி தான் கொண்டு அவர் வாரோம். ஆண்டவரே நீர் வாரோம். எல்லா வீட்டு வேலையெல்லாம் ஆரம்பிச்சுட்டு கடைசி இந்த நாளில் திருமணம் வச்சுருக்க, ஆண்டவரே நீர் வந்து தான் என்ன செய்யணும். ஆனால் நான் நம்புகிறேன், முதல்ல ஜீசஸ்க்கு முதலிடம் கொடுத்தான். அல்லேலூயா. அவன் அழைப்பு கேட்டு இயேசு எங்கே வந்துட்டாரு? கல்யாண வீட்டுக்கு வந்துட்டார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் இயேசு வந்திருக்க வேண்டும். உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் யார் இருக்கணும்? இயேசு இருக்கணும். அவரா வர முடியும், ஒட்டச்சிக்கிட்டு கதவை உடைச்சிட்டு வர முடியும். ஆனால் அவர் சொல்கிறார், வாசற்படியில் நின்று என்ன செய்கிறேன்? 3:20 வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3:20. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து, வார்த்தையை பாருங்க, அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். நல்ல கைகளில் ஜீவன் இருந்தா நல்லா கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. நல்லா கைத்தட்டுவோம்.
அவனிடத்தில் பிரவேசித்து. கதவை திறந்தா எங்கேயா வருவோம்? வீட்டுக்குள்ள தானே வருவோம். ஆனால் சொல்றார், நான் அவனுக்குள்ளேயே வந்துடுவேன், அவனிடத்தில் பிரவேசிக்கிறேன். அல்லேலூயா. உன் உள்ள இதய கதவு திறக்கப்பட்டுச்சுன்னா வந்துடுவாரு, உள்ளத்துல வந்துடுவாரு. இயேசு ராஜா நமக்குள் வாசம் பண்ண வேண்டும். நம்முடைய இதயம் திறக்கப்படணும். இவர்தான் இரட்சகர். ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசுவை அல்லாமல் ரட்சிப்பு இல்லை, வாழ்வு இல்லை. இயேசு ஒருவரே வாழ்வும் வழியும் ஜீவனுமாய் இருக்கிறார். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இவர் உனக்குள்ள வந்துட்டார்னா உன் வாழ்க்கை மாற்றப்படும். நல்ல ரசமா இறுதி வரை. எத்தனை பேருக்குள்ள அந்த நிச்சயம் இருக்கு? நான் சொல்றதுக்காக நீங்க கை வைத்தக்கூடாது. உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறார் நிச்சயம் இருக்கா? இல்லைன்னா என் உள்ளத்துல வாரும், என் உள்ளத்துல வாரும். கூப்பிட்டு பாருங்கள். நான் கதவை திறக்கிறேன், என் இதய கதவை திறக்கிறேன், எனக்குள்ள வாரும். எவீரு கூப்பிட்டான், வீட்டுக்கு வரும்படி அழைத்தான். வேதவசனம் அப்படித்தான் சொல்லும். தன் வீட்டுக்கு வரும்படி அவரை அழைத்தான். அழைத்த போது இயேசு அவனோடு கூட போனார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் என்னைக்காவது எனக்குள்ள வாங்க ஜீசஸ்ன்னு சொல்லியிருக்கீங்களா? இன்னைக்கு உன்னோட ஆண்டவர் பேசுகிறார். உனக்குள்ள அவர் வாசம் பண்ண வேண்டும். நீதான் அவர் தங்குகிற ஆலயம். உனக்குள்ளே அவர் உலாவ விரும்புகிறார். உன்னோட உறவாட அவர் போஜனம் பண்ணுவேன். என்ன சாப்பிட்றதுக்காக வர்றாரு? நம்மோட ஐக்கியம் கொள்றதுக்கு, நம்மோடு அவர் நடப்பதற்கு எவ்வளவாய் பிரியமா இருக்கிறார். என் அன்பு வாலிப தம்பி, சிறு பிள்ளைங்களா இருக்கிறீங்க, ஏசப்பா உங்களுக்குள்ள வருவதுதான் பாக்கியமான வாழ்க்கை. அல்லேலூயா. ஆனால் நிறைய பேர் பாருங்க, கஷ்ட காலங்கள் நஷ்ட காலங்களில் கூட அவரை தேடுறதில்லை, அவரை கூப்பிடுறதில்ல. பேருக்கு கூப்பிட்டு பார்த்துட்டு அப்படியே போயிடுறாங்க. நீர் வரணும். சில நேரத்தில் அவர் அப்புறம் போகிறவர் போலத்தான் காணப்படுவார். ஆனால் உன் மேலே தான் நோக்கமாக இருக்கிறார். உன்னைத்தான் நினைத்து கொண்டே இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அநேகர் என்ன செய்கிறார்கள் என்றால், தங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வந்தால் பேரளவுக்கு கூப்பிட்டுட்டு அப்படியே விட்டுறாங்க, வேற காரியத்தை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க, இருதயத்தை அடைத்து கொள்ளுகிறார்கள். சவுல்ங்கிற ஒரு மனிதன் வேதத்தில் ராஜாவாக இருந்தான். அவன் செய்த காரியத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 சாமுவேலின் புத்தகம் 28வது அதிகாரம் 5 7 வரை வேகமாய் வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 28 5 7 வரை. சவுல் பெலிஸ்தரின் பாளையத்தை பக்கம் சொல்லலாம். பழைய ஏற்பாட்டில் 380வது பக்கம். 380வது பக்கம் பழைய ஏற்பாடு. சவுல் பெலிஸ்தரின் பாளையத்தை கண்டபோது பயந்தான். அவன் இருதயம் மிகவும் தத்தளித்துக் கொண்டிருந்தது. சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினாவது ஊரிமினாலாவது தீர்க்கதரிசிகளினாலாவது மறு உத்தரவு அருளவில்லை. அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுங்கள். போதும். இதை இப்படியே நம்ம மேலோட்டமாக வாசித்து பார்த்தா சவுல் பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரி தெரியும். இதையும் தத்தளிக்கு யாரை போய் தேடுறாரு? கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறாரு. கர்த்தர் தான் ஏதோ பதில் கொடுக்காத மாதிரி தெரியுது. அதனால் அவர் எங்கே போயிட்டாரு? சவுலுக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு பெரிய தடுப்பு சுவர் இருக்கிறது. கீழ்ப்படியாமையினால் தன்னுடைய கிருபையை இழந்து நிற்கிற அந்த தடுப்பு சுவரை தகர்த்தெறியாமலேயே இவர் என்ன கேட்குறாரு? கர்த்தரிடத்தில்
விசாரிக்கிறதுக்கு போகிறாரு. ஏதோ கர்த்தரோட ரொம்ப சிநேகமாக இருக்கிற மாதிரி நிறைய பேர் அப்படி காமிச்சிக்கிடுவாங்க. ஆண்டவருக்கு அவங்களுக்கும் நடுவில் பாவம் என்கிற அந்த தடுப்பு சுவர் இருக்கும். ஆனால் இவங்க என்ன செய்வாங்க, அதெல்லாம் கண்டுக்கிடாமல் கர்த்தர் நல்லவர், பெரியவர், வல்லவர். இதனால் கர்த்தர் யார் கூட பேச முடியலை? சவுலோட பேச முடியலை. அவனும் தன்னுடைய இருதயத்தை திறந்து, வேதம் சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தான் என்ன பெறுவான்? இரக்கம் பெறுவான். இந்த இரக்கத்தை பெறுவதற்கு யார் ஆயத்தமா இல்லை? சவுல். அறிக்கை செய்து அகற்ற வேண்டியதை அகற்றிவிட்டு தேவனை கொண்டு வர்றதுக்கு அங்க முடியலை. உடனே யாரை போய் தேடி போயிட்டா? அஞ்சனம் பார்க்கிறவர்கள். பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, நமக்கும் அஞ்சனக்காரர்கள் நிறைய இருக்காங்கன்னு சொல்லுங்க. புரிந்தவர்களுக்கு அல்லேலூயா. நம்ம தேடி தேடி பார்ப்போம், பைபிள் வாசி பார்ப்போம், கர்த்தர் ஒன்றுமே பேசுகிற மாதிரி தெரிலையா. உடனே அஞ்சனம் பார்க்குறவங்கள்ட்ட போக மாட்டோம். யாராவது ஒரு தீர்க்கதரிசி நமக்கு எதையாவது சொல்ல மாட்டாரா? உன் இருதயம் திறக்கப்படட்டும். சரி செய்யப்பட வேண்டியது சரி செய்யப்பட்டால் உன் வாழ்க்கைக்கு கர்த்தர் வெறுமையாய் போனதை நல்ல ரசமாய் மாற்றி தருவதற்கு இந்த இயேசு போதுமானவராயிருக்கிறார். கைகளை உயர்த்தி சத்தமோரலே. இவர்கள் எல்லாம் தங்கள் இருதயத்தை அடைத்து கொண்டவர்கள், வேண்டுமென்றே அடைத்து கொண்டவர்கள். இன்னொரு மனுஷன் தான் பாருங்க, ஆசான்கிற ராஜா. அவனை குறித்து பாருங்க எவ்வளவு அழகா ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாருன்னு. 2 நாளாகமத்தின் புத்தகம் 16வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். 2 நாளாகமம் 16:12. ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாயிருந்தது. அவன் தன் வியாதியிலும், அவன் தன் வார்த்தை நல்லா கவனிங்க, அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். யாரைத்தான் தேடுறான்? யாரை தேட முடியல? இருதயத்தை அடைத்துக் கொள்ளுகிறான். இவன் தான் சொன்னான். என்ன வார்த்தை சொன்னான் தெரியுமா? அதுக்கு 2 அதிகாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய வார்த்தை சொல்றான். பலம் உள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். சரித்திரம் படைத்த ஒரு வார்த்தையை சொன்னான். அந்த மனுஷன் தான் இப்போ இருதயத்தை என்ன செய்கிறான்? பூட்டிக் கொள்ளுகிறான். சமீபத்தில் ஒரு சகோதரனை குறித்து கேள்விப்பட்டேன். சிறு வயதிலிருந்தே சர்ச்சுக்கு வர்றவன் தான். ஆனால் நடந்ததுன்னா வாழ்க்கையில் பல கசப்புகள், வெறுப்புகள். இதன் விளைவாக என்ன செய்யறான்? பைபிளை கிழிச்சு போட்டுட்டு அந்நிய தெய்வர்களை நாடக்கூடிய அளவுக்கு மனம் என்ன செஞ்சு போட்டு மாறி போய்விட்டு. ஆசா என்கிற இந்த ராஜாவும் அப்படித்தான். வியாதி வந்துட்டு யாரை தேடலை? கர்த்தரை தேடுவதற்கு மனம் திறக்கப்படவில்லை. சில பேர் அப்படி இருப்பாங்க, பிரச்சனை மேல பிரச்சனை இருக்கும். பிரதர் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரோட ஒப்புரவாகி உங்க பலிபீட சரி செய்யப்படட்டும், ஆண்டவர் உங்க வாழ்க்கையை நல்ல ரசமா மாத்துவார்னா அதை கேட்கறதே கிடையாது. இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு செவி கொடுத்து உன் வாழ்க்கையை நல்ல ரசமா மாத்தணும்னா அவரை வாழ்க்கையில கொண்டு வந்துரு. கையை உயர்த்தி விடலே. ஹல்லேலூயா. ஈ மேஜர் ஹல்லேலூயா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் சயா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஸ்லோ டைமிங் சயா. தகதிமி தகஜுன். ஸ்லோ டைமிங். 1 2 3 4. உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை,
உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. கை உயர்த்தி நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை. என் மகனே வருவாயா, இதயத்திலே இடம் தருவாயா. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. இந்த தெய்வனை குறித்து வேதம் சொல்லுகிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாயிருக்கிறார். அவர் சமீபமாயிருக்கிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு அவர் சமீபமாயிருக்கிறார். பணிந்தாவி உள்ளவர்களிடத்தில் அவர் வாசம் பண்ணுகிறார். இந்த நொறுங்குண்ட பணிந்த ஆவி இருந்தால் தான் நம்ம யாரை கூப்பிடுவோம்? கர்த்தரை கூப்பிடுவோம். இல்லைனா நாங்களே எஜமான்கள், உம்மிடத்தில் நாங்கள் என்ன செய்வதில்லை, வருவதில்லை அப்படின்னு இஸ்ரவேல் மக்கள் சொன்னாங்களாம். நாங்களே யாரு? எஜமான்கள், உம்மிடத்தில் என்ன செய்வதில்லை, வருவதில்லை. காலையில் சொன்னேன்ல, செல்வமாய் வளர்ந்தார்கள், வாழ்ந்தார்கள். ஆனால் செல்வத்தை தந்த ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாங்க? தூக்கி எங்கேயோ தள்ளிட்டாங்க. எத்தனை காரியங்கள் உன் வாழ்க்கையில் வந்தாலும், எவ்வளவு சிங்காசனம் வந்தாலும், இந்த ராஜாதி ராஜாவை விட்டுறாத. இவர் இல்லாமல் எந்த சிங்காசனமும் வாழ்க்கையில் நிலைத்து நிற்காது. கையை தட்டி நல்லா கர்த்தருக்கு மகிமை செய். நல்ல பலத்தோடு கை தட்டு. அல்லேலூயா. இவரை கூப்பிட்டு பாரு, நம்பிக்கையோடு கூப்பிடு. இரண்டாவது, இங்கே இந்த திருமண வீட்டில் நடக்கிற இரண்டாவது காரியம், அதே அதிகாரம், 2வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை. நம்மளாக இருந்தால் கல்யாண வீட்டில் ஒரு சாம்பார் குறைவாயிட்டுன்னு வச்சுக்கோங்க, நேராக எங்கே போவோம் சொல்லுங்க? பிரதர் ஏதோ சொல்கிறாரு, கேட்க மாட்டேன். யார்கிட்ட போவோம்? மாஸ்டர் சமையல்காரர்கிட்ட தான் போவோம். ஆனால் இந்த அம்மா எங்கே வர்றாங்க? அது வரைக்கும் அவர் எந்த அற்புதமும் செய்யலை. எப்படி வெளிப்பாடு? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. இவர்கிட்ட போனால், இவர்கிட்ட போய் சொன்னால் எல்லாம் சரியாயிரும். கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். இயேசுவிடத்தில் சொல்லுங்க, பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. என்ன பிரச்சனை இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லுங்க, ஏசப்பாட்ட சொல்லுங்க. அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. உண்மையா சொல்லணும், சரியா? நான் சொல்றதுக்காகலாம் நீங்க கை உயர்த்தவே வேண்டாம். அப்படி கை உயர்த்தட்டா நான் சந்தோஷம்தான் படுவேன். என்ன பிரச்சனை வந்தாலும் ஏசப்பாட்டு தான் நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க மாத்திரம் உண்மையாக கை உயர்த்தி காண்பிங்க பார்ப்போம்.
சகோதரிகள் மாதிரி தான் கொஞ்சம். ஏன்னா அவங்க வேற. யாரிடம் செல்வோம் இறைவா, எங்கே போய் சொல்ல முடியும் அவங்களுக்கு? நம்ம அநேக நேரத்தில் அப்படி இருதயத்தை அப்படி கடினப்படுத்திடும். என்ன பிரச்சனை போராட்டம் வந்தாலும், வேதத்தில் யோசபாத்துங்கிற ராஜா இருக்கிறான், பெரிய ராஜா. ஜனங்கள் முன்னாடி போய் அப்படி கர்த்தரை பார்த்து சொல்கிறோம், நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரில, எங்களுக்கு பலன் இல்லை, எங்கள் கண்கள் யாரைத்தான் நோக்கி பார்க்கு. ஒரு ராஜா இப்படி சொல்லலாமா ஜனங்கள் முன்னாடி? சொல்லுங்க, சொல்லத்தான் முடியுமா? சொல்ல விரும்புவாங்களா? தேவனை தங்கள் ராஜாவாய் கொண்டவர்கள் எந்த காலத்திலையும் அவரிடத்துல தான் தங்கள் காரியங்களை சொல்லுவார்கள். கைகளை நல்லா தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எங்களுக்கு பலன் இல்லை, எங்க கண்கள் யாரை நோக்கி கொண்டிருக்கிறது? உம்மையே நோக்குது. என் அருமை தேவ பிள்ளைகளே, டாக்டர்ஸ் பல காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் சொல்லியிருக்கலாம். உங்கள் தொழில் சூழ்நிலைகளின் சத்தம் உங்களை அப்படியே பயமுறுத்தலாம். அது இல்லை, இது இல்லை, வாழ்க்கை என்ன செய்ய போகிற, எதிர்கால நம்பிக்கை இல்லையே, வேலை இல்லையே, உனக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, என்ன செய்ய போகிற? உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நம்பிக்கையின் நட்சத்திரமாகிய இயேசு உங்களுக்கு இருக்கிறார். அவரை நம்பி வந்தவர்களை அவர் கைவிட்டதாக சரித்திரமில்லை. தலைக்கு மேல கைத்தட்டணும் அவருக்கு. அவரை நான் என்றும் சார்ந்திருப்பேன், அவரை நான் என்றும். கையை உயர்த்தி சொல்லுவோம், அவரை நான் என்றும் சார்ந்திருப்பேன், அவரை நான் என்றும் எந்த சூழ்நிலையிலும் என் இயேசு நல்லவர், எந்த பாதையிலும் என் இயேசு நல்லவர், எந்த சூழ்நிலையிலும் என் இயேசு நல்லவர், எந்த பாதையிலும் என் இயேசு நல்லவர். ருசித்தேன் என் இயேசுவை, நான் பாடுவேன் என் இயேசுவை. கைகளை உயர்த்தி ருசித்தேன் என் இயேசுவை, நான் பாடுவேன் இயேசுவை. நல்லா தலைக்கு மேல கைத்தட்டி இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார். ஒரு வருஷம் ஆனாலும் இந்த பாட்டு மறக்காம ஞாபகம் வச்சிருக்கீங்கல்ல? ஆமா, சரி. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நன்மையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கிட்ட சொல்லுங்க. பவுல் சொல்றாரு, முள்ளு குத்துது ஆண்டவரே. சாத்தா அப்பா என்ன செய்யறான்? என்ன கொட்டுறான். இவ்வளவுக்கு யார் அவரு? இயேசுவை முகமுகமாய் தரிசித்த மனிதன். தமஸ்கு வீதியிலே இயேசு நேரடியாக பேசினார். அப்படிப்பட்ட மனுஷனை யார் குட்டுறா? சாத்தான் குட்டுது. அவர் போய் ஆண்டவர்கிட்ட மனம் திறந்து பேசுறாரு. முள்ளு குத்துது ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, உடனே அவருக்கு பதில் கொடுக்கிறாரு, என் கிருபை உனக்கு போதும் போல், என் கிருபை உன்னை பலப்படுத்தும், என் கிருபை உன்னை தாங்கும், என் கிருபை உன்னை ஊழியம் செய்ய வைக்கும். கையை தட்டி தான் ஆமென் அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்லா கை தட்டுவோம். உன் பிரச்சனை அவருக்கு தெரியும், அதை மேற்கொள்ள கிருபையை தருகிறார். இந்த ராத்திரி வேளையில கைகளை தட்டி பெற்றுக்கொள். அபிஷேகத்துல நிரம்பி பெற்றுக்கொள். வல்லமை உன் மீது இறங்கி வருகிறது. சிக்கா பாபா ராபா தூரா பாலா தூரா ஏ பரபல கந்தொருளோ. கிருபை 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 கிருபை. அவர்கிட்ட போய் சொல்லுங்க, கண்
கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார், கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் காத்திடவே, கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கரிபோடு உன்னை காத்திடவே, பொன்னை புடமிடுவார், அதின் மண்ணை அகற்றிடுவார், பொன்னை புடமிடுவார், அதின் மண்ணை அகற்றிடுவார், உன்னை நேசிப்பதால் இந்த படி செய்வார், உனக்கேற்ற கிரீடம் செய்வார், இயேசு உனக்கேற்ற கிரீடம் செய்வார், சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே, சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. ஆகையினால் தான் சங்கீதக்காரன் சொன்னான், ஜனங்களே எக்காலத்திலும் கர்த்தரை நம்புங்கள். அப்படின்னா நம்பினா தான் போய் சொல்லும். நான் எழுதிட்டு வந்த எல்லாம் பேசணும்னா நேரம் காணாது, சுருக்கமாக நான் சொல்லி முடிக்கிறேன். மூன்றாவது, நம்முடைய வாழ்க்கையின் குறைவுகள் நிறைவாக வேண்டுமென்றால், இறுதி வரை நல்ல ரசமாகவே நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டுமானால், 4வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு இயேசு ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். என் வேலை இன்னும் வரவில்லை. பக்கத்துல பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் வேலை வர்ற வரைக்கும் நீங்க என்னதான் ஜம்ப் பண்ணி ஆண்டவரே நடக்கட்டும்னாலும் ஒண்ணு நடக்காது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அவர் குறித்த வேலை வந்துட்டுன்னா நீ ஜம்ப் பண்ண வேண்டாம், கையை உயர்த்த வேண்டாம், அது தானா உன் வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். கையை தட்டி ஆமே. வாக்கு தந்தவர் சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. காலங்கள் கடந்ததோ தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ, காலங்கள் கடந்ததோ தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. கையை நல்லா தட்டி ஆமென் சொல்லுங்கப்பா. நான் அந்த சபைக்கு சொல்றேன், என் அருமையான பாஸ்டர் சாலமோன் அவர்களுக்கு சொல்றேன், அவருடைய உள்ளத்தில் அநேக எதிர்பார்ப்புகள் இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனால் தரிசனங்கள் நிறைவேறும் வேளை வரும்போது உங்கள் கண்கள் ஆச்சரியப்படத்தக்க அளவு கர்த்தர் இந்த சபையிலே பெரிய காரியங்களை செய்வார். நல்ல தலைக்கு மேல கைத்தட்டி நல்ல விசுவாசத்தோடு
உங்க கண்கள், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக. ஆண்டவர் வாக்கு பண்ணின காரியங்கள் இந்த சபையிலே வந்து விழுகிற நேரம், வருகிற வரை காத்திருக்கிற ஒரு பலன், காத்திருக்கிற தைரியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேதம் முழுவதும் பல பரிசுத்தவான்களை நான் சொல்ல முடியும். ஆண்டவருக்காக காத்திருந்த அற்புதங்களை பெற்றவர்களை சுருக்கமா சொல்றேன். அவர் வேலை வரும், கையசைத்து ஹல்லேலூயா உங்களோடு நான் தெளிவாய் உணர்கிறேன். ஆண்டவர் காலை கூட்டத்திலையும் இந்த கூட்டத்திலையும் தீர்க்க தரிசனமாக பேசி கொண்டிருக்கிறார் என்பதை நான் ஆணித்தரமாய் சொல்ல முடியும். உங்களுடைய உள்ளத்தில், பல பேருடைய உள்ளத்தில் எதிர்பார்ப்புகள் எவ்வளவு காலம் காத்திருக்கிறது பிரதர், எல்லாம் கடந்து போய்கிட்டே இருக்கே, எல்லாம் வெறுமையானது போல தான் தெரியுது, ஒன்றும் நடக்கலையே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனம் ஒருபோதும் பொய் சொல்லாது. விசுவாசித்தவளே, நீ கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் என்ன செய்யும்? நிறைவேறும். நம்புறீங்களா இந்த ஆண்டவரை? இவரை நம்பி நிற்பேன்னு சொல்றவங்க மாத்திரம் கையை உயர்த்திக்கோங்க. நம்பி நிற்பேன் ஆண்டவரே. வெள்ளங்கள் வந்தாலும் உள்ளம் கலங்கிடார், கரை சேர்த்திடுவே கர்த்தர் இருக்கிறார். உங்களை அழைத்த கர்த்தர் இருக்கிறார். அவர் செத்து போகல, மரணத்தை ஜெயித்த ஆண்டவர் இன்றைக்கு நடுவே உலாவிக் கொண்டிருக்கிற ஆண்டவர். நல்ல கையை தட்டி, என் தெய்வமே, என் இயேசுவே, நீர் ஜீவிக்கிறவர், நீர் ஜீவிக்கிறவர், நீர் ஜீவிக்கிறவர். நீ சொல்ல சொல்ல, அறிக்கையிட அறிக்கையிட, அவரை துதிக்க துதிக்க, செத்து போன சாராளின் கர்ப்பம் எப்படி உயிர் அடைந்ததோ, உன் சூழ்நிலைகள் எல்லாவற்றிலேயும் புதிய ஜீவனை அனுப்புவதற்கு இந்த தேவன் பெரியவராயிருக்கிறார். இவரை மகிமைப்படுத்து. காத்திருக்கிற இந்த நேரத்தில் தான் நீ கர்த்தரை களிப்போடு பாடணும். காத்திருக்கிற நேரத்தில் தான் கர்த்தரை என்ன செய்யணும்? களிப்போடு பாட வேண்டும். கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அற்புதம் செய்பவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் தலைக்கு மேல கைத்தட்டி மகிழ்ந்து பாடு, ஹல்லேலூயா, புகழ்ந்து பாடு, ஹல்லேலூயா, சேர்ந்து பாடு, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கழித்து பாடு, ஹல்லேலூயா, துதித்து பாடு, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அரசர்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சேனைகளை கவிழ்த்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேசத்தை தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிழ்ந்து பாடு, ஹalleluya, புகழ்ந்து பாடு, ஹalleluya, சேர்ந்து பாடு, ஹalleluya, அல்லேலூயா, ஆமென். துதித்து பாடு, ஹalleluya, கழித்து பாடு, ஹalleluya, அல்லேலூயா, ஆமென். ஹalleluya, தலைக்கு மேல கை தட்டி ஹalleluya, 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 ஓஹோ, ஹalleluya, 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 ஹalleluya. hallelujah, 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 hallelujah. கையை தட்டி ஒரு பெரிய அல்லேலூயா. உங்கள் காத்திருக்கிற நாளில் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது, தளர்ந்து போகக்கூடாதுன்னா ஒன்று செய்யணும், கர்த்தரை துதிக்கணும். அந்த நேரம் தான் நல்லா என்ன செய்யணும், நான் முதல்லயே சொன்னேன்ல, வனாந்திரத்திலே கர்த்தரை பாடுகிறவர்கள் வாழ்வின் மேல் வாழ்வை காண்பார்கள். அல்லேலூயா. அவர்கள் வனாந்திரம் எப்படி மாறிடும், வயல்வெளியாய் மாறிடும். அல்லேலூயா. தாவீது அரசனாக போறேன்னா பாட்டு பாடி துதிச்சுக்கிட்டு இருந்தான். சொல்லுங்க, அப்படியா? அவன் வாட்டுக்கு உட்காந்து என்ன செஞ்சான், அப்பா ஆடு மேய்க்க அனுப்புனார், அவன் கிண்ணறத்தை எடுத்து என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தான், பாடிக்கிட்டே இருந்தான். துதிக்கிறவர்களுடைய வனாந்திரம் வயல்வெளியாய் மாறும். கையை தட்டி நல்லா கர்த்தருக்கு மகிமை செலுத்து, நல்லா கை தட்டு. ஏதோ எதிர்பார்த்தல்லையா, நான் காலையில் சொன்னேன்ல, என் நேசர் விசேஷமானவர், அவர் 10,000ங்களுக்கு ஈடு இணை எதுவுமே செய்ய முடியாத என் ஆத்தும நேசர் அவர். அவரை என்ன செய்யணும், மகிமைப்படுத்தி கொண்டே. நாங்கள்லாம் இப்படி சந்தோஷமாக பாடுறோமே, ஏதோ 10 கோடி சேர்த்து வச்சுட்டோன்னு சந்தோஷத்துலையா பாடுறோம்? 1 கோடியும் கிடையாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, 1 கோடியும் கிடையாது. இந்த ஊழியமே அன்றன்றுள்ள அப்பம். அன்றன்றுள்ள தேவைக்கு யார் தான் அப்பம் தரணும், அவர் தான் தரணும். அல்லேலூயா. அதல்ல நம்முடைய மகிழ்ச்சி, கோடிகளை விட பெரியவர் நம் சொந்த தகப்பனாயிருக்கிறார், நம் தேவாதி தேவனாயிருக்கிறார். கைத்தட்டி நல்லா துதியுங்கள் நம் தேவனை, போற்றுங்கள் நம் ராஜனை, வாழ்த்துங்கள் நம் கர்த்தரை. போற்றுவோம் வாழ்த்துவோம் இன்றும் என்றென்றும். ஹalleluya. ஓஹோ ஓசன்னா. ஹalleluya. ஓஹோ ஓசன்னா. கைகளை அசைத்து ஓசன்னா. ஹalleluya. ஓசன்னா. அதிசயம் செய்யும் இயேசு பெரியவர், நாம் ஆராதிக்கும் இயேசு நல்லவர். அதிசயம் செய்யும் தேவன் பெரியவர், நாம் ஆராதிக்கும் இயேசு வல்லவர். அல்ல, நமக்காய் யாவும் செய்து முடித்தார், நன்றியோடு ஆரா. கையை உயர்த்தி, நமக்காய் யாவும் செய்து முடித்தார், நன்றியோடு ஆராதிப்போம். ஆஹா ஹalleluya. ஓஹோ ஓசன்னா. ஆஹா ஹalleluya. ஓஹோ ஓசன்னா. ஆஹா ஹalleluya. ஓஹோ ஓசன்னா. ஆஹா ஹalleluya. ஓஹோ ஓசன்னா. கைகளை தட்டி இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர்,
இயேசுவை அழைக்க வேண்டும், இயேசுவிடம் சொல்ல வேண்டும். இயேசுவின் வேலைக்காக கடைசியா 5வது வசனத்தை வாசிப்போம். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள் என்றார். அதன்படி செய்யுங்கள். அப்ப என்னவா மாறிடும்? நல்ல ரசமா வாழ்க்கை மாறிடும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். எப்படி சொல்லுவாரு? எங்க போய் அவர் சொல்றதை கேட்க? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். அவர் சொல்றதை எங்க கேட்க? ஒரே ஒரு சகோதரி பைபிளை உயர்த்தி காமிச்சாங்க. ஆமா, இயேசுவை நாம் எங்கே காணலாம், அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம். இயேசுவை நாம் எங்கே காணலாம், பனி படர்ந்த மலையின் மேலே பார்க்க முடியுமா, கனி நிறைந்த சோலையின் நடுவே பார்க்க முடியுமா. இயேசுவை நாம் எங்கே காணலாம், அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம். இயேசுவை நாம் எங்கே வானமதில் பவனி வரும் கார்முகில் கூட்டங்களே, வானவரா இயேசுவையே காட்டிட மாட்டீரோ, காலமெல்லாம் அவனியிலே வீசிடும் காற்றே நீ, கர்த்தர் இயேசு இருக்குமிடம் கூறிட மாட்டாயோ. கண்ணீரண்டும் புனலாக நெஞ்சம் மணலாக மண்டியிட்டு வீழ்ந்தேனே திருமறை முன்பாக, விண்ணரசர் அன்புடனே கண் விழிப்பாய் என்றார். கண் விழித்தே என் எதிரே கர்த்தர் இயேசு நின்றார். கையை தட்டியாமே. பாட்டு உங்களுக்கு புரிஞ்சுதோ இல்லையோ? இந்த பாட்டு எத்தனை பேருக்கு தெரியும்? கை வைட்டி காமிங்களேன். அதுவும் பாதி கை தான். பீட்டர் பிரதர் கையும் பாதியாக தான் இருக்குது. சரி, பரவாயில்ல. பழைய பாட்டு. அவரை தேடி தேடி பார்த்தையா, மேகத்தின் கூட்டத்திட்ட கேட்க, காற்றுகள் இடத்துல கேட்க, அவர் எங்கே இருக்காரு சொல்லுன்னு. கடைசி என்ன செஞ்சேன்? கண்ணை மூடி இந்த திருமறை வேதத்துக்கு முன்னாடி விழுந்தேன். என் கண்ணெதிரே அவர் வந்து நின்னார். கையை தட்டி நல்ல ஆண்டவருக்கு மகிமை. இந்த வேத புத்தகம் ஏதோ கண்ணை மூடிட்டு டபக்குன்னு திறக்கிற சோசிய புத்தகம் மாதிரி நினைக்காதீங்க. அல்லேலூயா. ஒருத்தர் அப்படி தான் கண்ணை மூடிட்டு திறந்து இன்னைக்கு என்ன சொல்கிறாருன்னு வாசித்தான். அங்கே பார்த்தா யூதாஸ் 4 கொண்டு செத்தான் அப்படின்னு வந்திருக்கு. என்னடா காலையிலே இப்படி வருதே, மூடிட்டு மறுபடி திறப்போம் அப்படின்னு திறந்தா, அந்தபடியே நீயும் போய் செய். ஆஹா, வசமாக மாட்டிக்கிட்டோமே அப்படின்ட்டு, சரி இப்போ ஒரு நல்ல ஜெபம் பண்ணி திறப்போம் அப்படின்ட்டு திறந்தா, நீ செய்கிறதை சீக்கிரமா செய். அதோட வேத புத்தகத்தை வச்சுட்டு என்ன செஞ்சிட்டான்? ஓடியே போயிட்டான். அப்படி அல்ல, நீங்கள் டெய்லி ஒரு பகுதியை வாசிக்கணும். புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு எல்லாம் தொடர்ச்சியாக வாசிக்க வேண்டும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் கிரமமாக இதை படிக்கணும். அவ்வப்போது சங்கீதங்கள், நீதிமொழிகள் இதெல்லாம் படிக்கும்போது ஆண்டவர் இதன் வழியாக உங்களோடு என்ன செய்வார்? பேசுவார். கீழ்ப்படிந்தவங்க பட்டியலை நிறைய எழுதிட்டு வந்திருக்கேன், சொல்ல நேரம் இல்லை. ஆபிரகாம் வாழ்க்கையிலிருந்து ஒவ்வொரு காரியத்திலையும் ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். தகப்பனை விட்டுட்டு வந்துட்டான். இஸ்மவேலையும் ஆகாரையும் துரத்தி விடு. இதெல்லாம் லேசான காரியம் இல்லை. நம்ம பிரசங்கத்துக்கு ரொம்ப எளிதில் சொல்லிட்டு போயிடுறோம். துரத்தி விடு, அதையும் செய்கிறான். ஈசாக்க போய் என்ன செய்? பலியிடு. அப்பமும் மறுப்பு சொல்லவே இல்லை.
அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்து கொண்டே இருந்தான். இப்போ இயேசு கல்யாண வீட்டில் சொல்கிறாரு, தண்ணீரை ஜாடிகளில் என்ன செய்யுங்கள், தண்ணீரை நிரப்புங்கள், அதை கொண்டு போய் கொடுங்கள். அவ்வளோதான் சொல்லிட்டார். அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்த போது குறைவுகள் நிறைவானது. அல்லேலூயா. உங்கள் வீட்டில் டெய்லி பைபிள் வாசிக்கணும். டெய்லி பைபிள் வாசிக்கிறவங்கெல்லாம் வேதத்தை உயர்த்தி காண்பீங்க பார்ப்போம். உண்மையா இங்கே உயரவே மாட்டுக்கு இந்த பக்கம். தினந்தோறும் இதை என்ன செய்யணும்? பெராயா பட்டணத்தார் தினந்தோறும் வேதத்தை என்ன செய்தார்களா? ஆராய்ந்து பார்த்ததுனால தான் என்ன குணம் வந்துச்சு? நற்குணசாலிகளாக இருந்தார்கள். அல்லேலூயா. வசனம்தான் நம்மை அப்படியே அவரை போல மாற்றும். நல்ல ரசமாக நம்மையும் மாற்றும், பிறருக்கும் ஆசீர்வாதமாக மாற்றும். அல்லேலூயா. எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வெறுமைகள் மாறுவதற்கு இயேசு உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும். அவர்கிட்ட சொல்லுங்க, அவருடைய வேலைக்காக காத்திருங்கள். அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்வோம். இருக்கிற இடத்துல அப்படி எழுந்து நிற்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை.